நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் ஒரு முக்கியமான அப்டேட்டை மத்திய அரசானது வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இகேவிசி அப்டேட் பண்ணுறதுக்கு மார்ச் 30 தான் கடைசி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இதுவரைக்கும் 16 தவணைகள் முழுமையாக கொடுத்துருக்காங்க. 17வது தவணையை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இகேவிசி அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இகேவிசி அப்டேட் செய்கிறதுக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளார தான் நீங்கள் இகேவிசி நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். அதாவது இகேவிசி அப்டேட் பண்ணக்கூடிய சர்வீஸ் ஆனது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா வெப்சைட்டில் அவைலபிளாக மார்ச் 27லேருந்து மார்ச் 30 வரைக்கும் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31லேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்வீஸ் ஆனது அந்த போர்ட்டலில் கிடைக்காதுன்னு தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த சர்வீஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலிருந்து இந்த சர்வீஸ் ஆனது இந்த போர்ட்டலில் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட்டல் வித் ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வில் பி அவைலபிள் ஆன் 4th ஏப்ரல் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டோட மெயின்டெனன்ஸுக்காக இந்த டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இகேவிசி அப்டேட் பண்ணாதவங்க மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசானது சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.